வெல்கம் டு திவிஸ் பிளாக் போர்ட் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபோட்டோவில் நேமையும் டேட்டையும் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நம்ம பண்ண போகிற ஒர்க் எல்லாமே இப்போது மொபைலில் தான் பண்ண போகிறோம் சிம்பிளாக. ஸோ நம்மளோட மொபைலில் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் நமக்கு தேவைப்படுது. அது என்ன ஆப் அப்படிங்கிறதையும் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம மொபைல் எப்போயுமே இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பிக்சல் லேப் அப்படிங்கிற வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. பண்ணதும் நமக்கு வந்து அந்த ஐக்கான் காட்டும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதால எனக்கு ஓப்பன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மட்டும்தான் காட்டுது. ஸோ இன்ஸ்டால் ஆனதும் நம்மளோட ஹோம் ஸ்க்ரீனில் நமக்கு டிஸ்பிளே ஆகும் அந்த ஐக்கான். ஸோ பிக்சல் லேப் அப்படிங்கிற ஐக்கான் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த பிக்சல் லேப் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட விண்டோ க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த விண்டோவில் எப்போயுமே டிஃபால்ட்டாக நியூ டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் வந்து நியூ டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் அவைலபிளாக இருக்கும். நமக்கு அது தேவையில்லை, ஏன்னா நம்ம ஃபோட்டோவில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இப்போது. அதனால் லெஃப்ட் சைடில் டெலிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணியிருக்குங்க. நம்மள்ட்ட கன்ஃபர்மேஷன் கேட்குது, டெலிட் த செலக்டட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் ஒரு மெனு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் யூஸ் இமேஜ் ஃப்ரம் கேலரி அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட கேலரியில் இருந்து நம்ம எந்த ஃபோட்டோவுக்கு வந்து நேம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த பிக்கை செலக்ட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் கிராப் பண்ணிக்கிறேன். கிராப் பண்ணியாச்சு. நம்ம டிக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்பிளே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட நேமையும் டேட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்ஸகன் சிம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஷேப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் கிடச்சிருச்சு. நம்ம நேம் டைப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால அதை ரெக்டாங்கிள் பாக்ஸாக மாற்றிக்கலாம். கொஞ்சம் எப்பயும் போல் கிளிக் அண்ட் ட்ராக் ஸோ நம்ம எனக்கு வேணுங்கிற மாதிரி இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸை சைஸை வந்து சின்னதாக மாற்றிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட்டை டைப் பண்ண போகிறோம். அதுக்கு கீழே உள்ள ஏ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே லெஃப்ட் சைட் கார்னரில் நியூ டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் அவைலபிளாக இருக்கும். அதை நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ எடிட் பண்ணிக்கிறதுக்கு பென்சில் மேலே உள்ள அந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணி மறுபடியும் பென்சில் அப்படிங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நியூ டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு 2 வேர்டு இருக்கும், அதை நம்ம டெலீட் பண்ணிவிட்டு எந்த நேம் நம்ம டைப் பண்ணணுமோ அந்த நேமை டைப் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய நேமை நான் டைப் பண்ணுறேன், 25/12/2020. ஸோ நெக்ஸ்ட் ஓகே பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட நேம், நம்ம டைப் பண்ண நேம் மேலே லெஃப்ட் சைடில் வந்துடுச்சு. ஸோ மேலே நம்ம வந்து டைப் பண்ண ஸ்க்ரீனில் வந்துடுச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே நீங்கள் கிளிக் பண்ணும்போது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அந்த ஆப்ஷன்ஸில் ரிலேட்டிவ் பொசிஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கொண்டு வரும்போது சென்ட்ரலாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இதில் பின்னாடி கூட பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டிக் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா சைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். நம்ம டெக்ஸ்ட்டு டைப் பண்ணியிருக்கோம், அது என்ன சைஸில் வேணும் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஆப்ஷன். இங்கே நான் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஜஸ்ட் கொஞ்சம் சைஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ முடிஞ்சளவு 83 and 75 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். மறுபடியும் ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த டிக் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ், இது நம்ம வேணுங்கிற கலர் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பிளாக்கே இப்போதைக்கு போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு. ஸோ நான் ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ண போகிறேன். மேலே நமக்கு ப்ரிவ்யூ ஆப்ஷன்ஸ் காட்டுது பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஆம் ரெஸ்லர் அப்படிங்கிறத வச்சுருக்கேன். ஓகே பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா போல்டு ஆப்ஷன். இது எது கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து டெக்ஸ்ட்டை வந்து நம்ம போல்டாக மாற்றிக்கலாம். ஸோ பி அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஐயா மாற்றினீங்கன்னா கொஞ்சம் இட்டாலிக்காக மாறும், நமக்கு அது தேவையில்லை. ஸோ நான் டெக்ஸ்ட்டை போல்டாக மாற்றிருக்கேன். ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த டிக் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மேலே இருக்க அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படியே கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். எடுத்துகிட்டு வந்திங்கன்னா நமக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் வந்து அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸை நான் கொஞ்சம் ஷேப்பை கம்மி பண்ணிக்கிறேன். இது செலக்ட் பண்ணிவிட்டு ரிலேட்டிவ் பொசிஷனில் சென்டராக கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு க்ரியேட் ஆகிடும். கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ நம்ம டைப் பண்ணிட்டோம். அலைன்மெண்ட்டு ஜஸ்டிஃபை கொடுத்துருக்கலாம். கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஃபோட்டோவில் நேம் அண்ட் டேட்டை வந்து ஆட் பண்ணிட்டோம். இவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணி அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம நேம் வந்து நேம் அண்ட் டேட் டைப் பண்ணியிருக்க அந்த இமேஜை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் சிம்பிளுக்கு மேலே ஒரு சிம்பிள் இருக்கும், ப்ளஸ் சிம்பிள் பக்கத்தில். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் அஸ் ப்ராஜெக்ட், சேவ் அஸ் இமேஜ்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் சேவ் அஸ் இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆக்சுவலாக ஜேபிஜி ஃபார்மேட்டில் தாங்க இருக்கும், எந்த ஒரு டிரான்ஸ்பரன்சியும் இல்லை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சேவ் டு கேலரி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட இந்த இமேஜ் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.